www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 7 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாராளுமன்ற தேர்தலில் பலருக்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்று காரணம் கூறி வாக்களிக்க மறுத்தது தேர்தல் அதிகாரிகள். திருச்சி திருவனந்தபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பந்தனம்பேட்டை பகுதியில் வாய்க்காலை தூர்வாரும் போது சுமார் 2000 வாக்காளர் அடையாள அட்டைகள் கிடைத்ததாகவும் இதில் பாதிக்கும் மேற்பட்டவை எரிந்த நிலையில் இருந்ததாகவும் இது எரிந்து ஓடிவந்து மக்கள் அதில் தங்களது பெயர்கள் அடையாள அட்டைகள் இருக்கிறதா என்று கண்டபோது அதில் பலருடைய பெயர் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் இதை கலெக்டரிடம் கொடுத்து தங்களுடைய பெயர்கள் இதில் இருக்கிறது என்றும் இதை தராமல் இழுத்தடிப்பு செய்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதாக திருச்சியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக தேர்தல் அதிகாரி திரு நரேஷ் குப்தா அவர்கள் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த போது இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள அனைத்து தொகுதிகளும் பதற்றம் நிறைந்தவையாக இருக்கின்றன என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக மதுரையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய காங்கிரஸ் அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியாவில் உள்ள ஏழை மாணவர்கள் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி படிப்பதற்கு மானியம் அளிக்கப்படும் என்றும் அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது கடந்த 50 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கும் வார்த்தைகள் என்றும் இது எப்போது செயல்படுத்தப்படும் என்று தெரியவில்லை என்பதே ஏழை மாணவர்களின் இயக்கம் என்று தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை மேயர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் நகராட்சியின் அனைத்து துறை தலைவர்கள் மண்டல அலுவலகர் 30 பேருக்கு லேப்டாப் கம்ப்யூட்டரை வழங்கி பொதுமக்களுக்கு இதன் மூலம் சேவை ஆற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சென்னை மாநகராட்சியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழர்களுக்காக ஐரோப்பிய தமிழர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட 884 டன் பொருட்களை நிவாரண கப்பலான வணங்காமன் மூலம் அனுப்பி வைத்திருந்தனர். அதனை இலங்கை அரசு ஏற்காததால் தமிழகம் கொண்டுவரப்பட்டு இன்று கொலரா என்ற இந்திய கப்பல் மூலம் அது இலங்கைக்கு செல்ல இருக்கிறது என்றும் இலங்கை சென்றவுடன் அந்த பொருட்கள் தமிழர்களிடம் சென்றடையுமா அல்லது ஸ்ரீலங்கா அரசுக்கு சென்றடையுமா என்று தெரியவில்லை என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியாவில் உள்ள 14,000 போலீஸ் ஸ்டேஷன்களை இணையதளம் மூலம் இணைக்கப்பட்டு அதற்கு சைபர் நெட்வொர்க் என்று பெயரிடப்பட்டு குற்றவாளிகள் இந்தியாவில் எங்கிருந்தாலும் உடனுக்குடன் செய்திகள் அனுப்பப்பட்டு அவர்களை பிடிப்பதற்கும் விரைவுபடுத்துவதற்கும் இது பயன்படுத்தப்படும் என்று டெல்லியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வியட்நாம் நாட்டை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் மற்றும் அவருடைய நாட்டு தகவல் தொழில்நுட்ப தொழிலதிபர்கள் குழுவினுடன் இந்தியா வந்திருப்பதாகவும் இந்தியாவின் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ராஜாவை டெல்லியில் சந்தித்து பேசியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசியல் வல்லுநர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூறிய ஐநா பொதுச் செயலாளர் திரு பான் கி மூனின் அதிகாரம் அனைத்தும் வல்லரசு நாடுகளிலும் இருந்து பெறப்படுகிறது என்றும் அவரால் செயல்பட முடியவில்லை என்று கூறிய கருத்தை தற்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் தேவை என்றும் அதற்கு ஜனநாயக முறையை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்திய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் வலியுறுத்தி இருப்பதாகவும் G8 நாடுகள் அமைப்பின் 3 நாள் உச்சி மாநாடு இத்தாலியில் நாளை தொடங்க இருக்கிற வேளையில் அதில் கலந்து கொள்வதற்காக செல்ல இருக்கும் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இந்த வார்த்தையை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்களிடம் இருக்கும் அணு ஆயுதங்களை பெருமளவில் குறைப்பதற்கான ஒப்பந்தம் ஒன்றை எட்டியுள்ளதாக மாஸ்கோவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
பிரபல பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன் இறுதிச் சடங்கு இன்று நடக்க இருப்பதாகவும் அவருடைய ரசிகர்கள் பலர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கூடி இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீன நாட்டின் மேற்கு பகுதியில் முஸ்லிம்களுக்கும் சீன தொழிலாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் நேற்று 156 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் அது 600 தாண்டி இருக்கும் என்று அங்குள்ள முஸ்லிம் தலைவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக அமெரிக்காவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கஜகிஸ்தான் நாடு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் அமெரிக்காவின் விமானப்படை தளத்தை கஜகிஸ்தானில் அமைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கஜகிஸ்தான் நாடு செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆப்பிரிக்க நாட்டிலுள்ள நைஜீரியாவில் தீவிரவாதிகள் அதிகம் செயல்படுவது தெரிந்த விஷயமே. இன்று தீவிரவாதிகள் 6 பேரை கடத்தி சென்றதாகவும் அதில் ஒருவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர் என்று நைஜீரியாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆண்டு டெல்லியில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுக்கான கட்டிடங்களை மிக விரைவில் முடித்து விடுவோம் என்று திரு கில் அவர்கள் டெல்லியில் தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 7 ஜூலை 2009 பிற்பகல் 2:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்கள் இருக்கின்றன. அவையால் மழை அதிகம் பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே தெரிகிறது. கடந்த 2 நாட்களாகவே இப்படிப்பட்ட மேகமூட்டங்கள் இருக்கின்றன. அதிகமான மேகமூட்டங்கள் கேரளாவில் அதிக மழையை பெய்வதால் அவற்றின் மீதமுள்ள மேகங்களை தமிழகத்தை நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிக மழை பெய்வதாகவும் குற்றாலத்திலும் தண்ணீர் அதிகம் இருப்பதால் மழை கேரளாவில் பெய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்து கொண்டே இருக்கிறது. மீதம் இருந்த மேகங்களை தமிழகத்தை நோக்கி வருவதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.